எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு 4 கால் வாங்கிட்டு வந்துட்டோம். அது முதல்ல தண்ணி விட்டு அதை கழுவி எடுத்துக்கலாம். அது மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போகணும். அதே போல் அந்த தீஞ்ச ஸ்மெல்லாம் போகும்படியாக நம்ம செய்யலாம். அதோடு இருந்ததுன்னா கருப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் விட்டு கழுவிட்டு செகண்ட் டைம் விட்டு கழுவுறேன். நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கலர்லாம் மாறிடும். மிதமான சூட்டில் இருக்கிற வாட்டரை அதில் சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 1/2 hour ஊற விட்டு பிறகு எடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. மிதமான சுடு தண்ணியில் நம்ம சிறிது நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியது தான். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணோம். இப்போ பாருங்கள், அந்த கருப்பெல்லாம் வந்துடுது. இது போல் தான் ஒவ்வொன்றுத்தையும் க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னா இங்கெல்லாம் முடி இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் கூட முடிங்க இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த முடி, அதை நல்லா உரண்டி எடுத்துடலாம். முடி இருந்தது, அதெல்லாம் கடையில் வாங்கும்போது அந்த அண்ணாவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் இதில் அதிகமாக முடி இல்லை, க்ளீனாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு. இது போல் தான் ஒவ்வொன்றத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றத்தையும் இது போல் தான் க்ளீன் பண்ணணும். இது பாருங்கள், ஈஸியாக வந்துடுது பாருங்கள். இந்த கருப்பெல்லாம் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துடலாம். ஒரு 3-4 முறை நல்லா கழுவிக்கலாம். இதை கழுவுறதுக்கு முன்னாடி மஞ்சள் உப்பு சேர்த்து கூட நம்ம வரிசை கழுவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதையும் கூட நம்ம போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்தோம்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு அந்த கருப்பெல்லாம் போயிடும். நான் அது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணல. நான் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கத்தி வச்சு அந்த கருப்பெல்லாம் உரண்டி எடுத்துட்டேன். அது க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் புதுசு வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.